ஹாய் வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸோட 3rd டேர்ம் புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் 3rd டேர்மில் மொத்தம் 8 லெசன்ஸ் இருக்குது. அது என்னென்ன லெசன்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. ஹிஸ்ட்ரியில் 2 லெசன், ஜியாகிரஃபியில் 3 லெசன், சிவிக்ஸில் 2 லெசன், எக்கனாமிக்ஸில் 1 லெசன். ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் அர்பன் சேஞ்சிங் டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட். செகண்ட் லெசன் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இன் இந்தியா த்ரூ த ஏஜஸ். ஜியாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் லெசன் இண்டஸ்ட்ரீஸ். செகண்ட் லெசன் எக்ஸ்ப்ளோரிங் கான்டினென்ட்ஸ் within the bracket Africa, Australia and Antarctica. Third lesson map reading. Civics la first lesson defense and foreign policy. Second lesson the judiciary. Economics la first lesson public and private sectors. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் அர்பன் சேஞ்சஸ் டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின், ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் ஆர் பழங்கால நகரங்கள் எது அப்படின்னா ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. செகண்ட் கொஷின், கோஸ்டல் டவுன்ஸ் டெவலப்ட் பை த பிரிட்டிஷ் வேர். ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடலோர நகரங்கள் எது அப்படின்னா பாம்பே. தேர்ட் கொஷின், a new trend of urbanization began in the later half of 19th century as a result of 19th சென்ச்சுரியோட பிற்பகுதியில் தொடங்கின நகரமயமாக்கலோட ஒரு புதிய நடைமுறை என்ன அப்படின்னா ஓப்பனிங் ஆஃப் சூஸ் கேனல், சூஸ் கால்வாய் திறப்பு, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஸ்டீம் நேவிகேஷன், நீராவி போக்குவரத்து அறிமுகம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரயில்வே கட்டுமானம். இந்த 3மே தான். ஃபோர்த் கொஷின், த பிரிட்டிஷ் அரைவ்ட் இந்தியா ஃபார். ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு ஏன் வந்தாங்க அப்படின்னா ஃபார் ட்ரேடிங், வர்த்தகத்திற்காக. ஃபிஃப்த் கொஷின், ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை த பிரிட்டிஷ் இன். புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இடம் எந்த இடத்துல அப்படின்னா மெட்ராஸ். சிக்ஸ்த் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபோர்ட் வாஸ் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் பிரின்சிபல் செட்டில்மெண்ட் அன்டில் 1774. 1774 வருஷத்தில் கிழக்கிந்திய கம்பெனியோட முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது அப்படின்னா ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ். செகண்ட் ரோமன் லெட்டர், fill in the blanks. First question, the network of railroads in India was introduced in dash. இந்தியாவில் இருப்பு பாதை போக்குவரத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1853. செகண்ட் கொஷின், dash rightly regarded as the father of local self-government in India. இந்தியாவோட உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுறது யார் அப்படின்னா லார்ட் ரிப்பன். தேர்ட் கொஷின், தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 இன்ட்ரடியூஸ்ட் டேஸ் இன் த ப்ரொவின்சஸ். 1919 வருஷத்தில் இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் என்ன அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா டயார்கி. ஃபோர்த் கொஷின், டேஸ் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் த கார்ப்பரேஷன். நகராட்சி உருவாவதற்கு பொறுப்பாக இருந்தது யார் அப்படின்னா சர் ஜோஷியா சைல்டு. ஃபிஃப்த் கொஷின், ஃப்ரான்சிஸ் டே அண்ட் ஆண்ட்ரியூ கோகன் காட் பெர்மிஷன் டு எஸ்டாப்ளிஷ் அ ஃபேக்ட்ரி கம் ட்ரேடிங் போஸ்ட் அட் மதராசப்பட்டினம் இன் டாஸ். எப்போது ஃப்ரான்சிஸ் டேவும் ஆண்ட்ரூ கோகன் ஆகிய இருவரும் மதராசப்பட்டினத்தில் ஒரு தொழிற்சாலை வர்த்தக நிறுவனத்தை நிறுவதற்கு அனுமதி வாங்கினாங்க அப்படின்னா 1839. Third Roman letter, match the following. First question, Bombay to the opposite religious centers. Second question, cantonment towns to the opposite hill station. Third question, Kedarnath to the opposite ancient town. Fourth question, Darjeeling to the opposite Seven Island. Fifth question, Madurai to the opposite Kanpur. இப்போ அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாம்பே, அதனோட ஆன்சர் என்னன்னா 7 ஐலாண்ட்ஸ். செகண்ட் கொஷின் கேன்டன்மெண்ட் டவுன்ஸ், அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா கான்பூர். தேர்ட் கொஷின் கெடர்நாத், அதனோட ஆன்சர் ரிலீஜியஸ் சென்டர்ஸ். ஃபோர்த் கொஷின் டார்ஜிலிங், அதனோட ஆன்சர் என்னென்னா ஹில் ஸ்டேஷன். ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து கொஷினுக்கு ஆன்சர் இங்கே மாறி இருக்குது. கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து ஃபோர்த் கொஷினோட ஆன்சர் ஹில் ஸ்டேஷன், ஃபிஃப்த் கொஷின் மதுரை, அதனோட ஆன்சர் வந்து ஏன்ஷியன்ட் டவுன். Fourth Roman letter, state true or false. First question, towns flourished since prehistoric times in India.
வரலாற்றுக்கு முந்தைய காலங்களில் நகரங்கள் செழித்து வளர்ந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். செகண்ட் கொஷின், பிரிட்டிஷ் அக்வயர்ட் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளாசி. பிளாசி போருக்கு அப்புறம் ஆங்கிலேயர்களோட அரசியல் ஆதிக்கம் அதிகமாக இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், ட்ரூ ஸ்டேட்மெண்ட். தேர்ட் கொஷின், ஃபோர்ட் செயின்ட் வில்லியம்ஸ் இஸ் இன் மெட்ராஸ். புனித வில்லியம் கோட்டை சென்னையில் அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஸோ அது சென்னையில் இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபோர்த் கொஷின், ஆர்மி பீப்புள் பிகான் டு லிவ் இன் கேன்டன்மெண்ட்ஸ். குடியிருப்புகளில் இராணுவ வீரர்கள் வாழ தொடங்கினதாக சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆர்மி பீப்புள் கேன்டன்மெண்ட்ஸில் இருந்தாங்க. ஃபிஃப்த் கொஷின், மெட்ராஸ் வாஸ் ஒஃபிஷியலி ரீநேம்ட் ஆஸ் சென்னை இன் 1998. மெட்ராஸ் வந்து 1998 அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறுபெயர் கொடுத்ததாக சொல்கிறாங்க. அது 1998 நடக்கல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். Fifth Roman letter, choose the correct statement. First question, assertion. India became the agricultural colony of Britain. இந்தியா பிரிட்டனோட வேளாண்மை குடியேற்றமாக மாறிச்சு அப்படின்றாங்க. ரீசன், the one-way free trade policy followed by British and the Industrial Revolution destroyed Indian indigenous industries. பிரிட்டிஷாரோட ஒரு வரியிலான சுதந்திரமான வர்த்தக கொள்கையை தொழில்துறை புரட்சி இந்திய உள்நாட்டு தொழில்களை அழிச்சதாக சொல்கிறாங்க. ஸோ அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா அசர்ஷன் இஸ் கரெக்ட். ரீசனும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கு. இந்தியாவுக்குள்ளே பிரிட்டிஷோட அந்த வேளாண்மை குடியேற்றம் வந்ததுக்கப்புறம் இந்தியாவிலிருந்து தொழில்கள் அழிக்கப்பட்டது உண்மைதான். ஸோ அதனோட ஆன்சர் என்னென்னா அசர்ஷன் கரெக்டு. ரீசனும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனை அசர்ஷனுக்கு கொடுத்துருக்கு. செகண்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் நாட் ட்ரூ. உண்மை இல்லாத ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஸ்ரீரங்க ராயலு கேவ் த இங்கிலீஷ் த கிராண்ட் ஆஃப் மதராசப்பட்டினம். ஸ்ரீரங்க ராயலு ஆங்கிலேயருக்கு மதராசப்பட்டினத்தை மானியமாக வழங்கினதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நாட் ட்ரூ, உண்மை இல்லாத ஸ்டேட்மெண்ட். தேர்ட் கொஷின், அசர்ஷன். பிரிட்டிஷ் பில்ட் அப் their alternative capitals in hilly areas. ஆங்கிலேயர்கள் அவங்களோட மாற்று தலைநகரங்களை மலைப்பாங்கான பகுதியில் அமைத்ததாக சொல்கிறாங்க. ரீசன், தே ஃபவுண்ட் த இந்தியன் சம்மர் இன்ஹாஸ்பிட்டபிள். அவர்கள் இந்தியாவை கோடை காலத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி உணர்ந்ததாக சொல்கிறாங்க. ஸோ என்னோடய ஆன்சர் அப்படின்னா அசர்ஷன் இஸ் கரெக்ட், பட் ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசர்ஷன். அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் அசர்ஷனுக்கு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன், ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இன் இந்தியா த்ரூ த ஏஜஸ். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், choose the correct answer. First question, dash society is constantly changing with additions, assimilations and omissions from within and outside. எந்த சமூகம் வந்து தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஹியூமன். செகண்ட் கொஷின், தி ஃபர்ஸ்ட் உமன் டாக்டர் இன் இந்தியா வாஸ். இந்தியாவில் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார். தேர்ட் கொஷின், தி ப்ராக்டிஸ் ஆஃப் சதி வாஸ் அபாலிஸ்ட் இன் டேஷ். சதி என்னும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட வருஷம் எப்போதுனா 1829. ஃபோர்த் கொஷின், பிஎம் மலபாரி வாஸ் அ. பிஎம் மலபாரிங்கிறது யார் அப்படின்னா ஜேர்னலிஸ்ட். ஃபிஃப்த் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் வேர் த ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ். ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் சீர்திருத்த இயக்கங்கள்ங்கிறது எது அப்படின்னா பிரம்ம சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், ஆரிய சமாஜ், இந்த 3 சமாஜ்மே தான். Sixth question, the Bethune School was founded in dash by J.E.D. Bethune. பெத்தூன் பள்ளி எந்த வருஷம் ஜேஇடி பெத்தூன் என்பவரால் நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா 1849. செவன்த் கொஷின், which commission recommended to start primary schools for girls in 1882. 1882 சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளி தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரை பண்ணுச்சு அப்படின்னா ஹண்டர். எய்த் கொஷின், சாரதாஸ் சைல்டு மேரேஜ் பில் ஃபிக்ஸிங் த மினிமம் மேரேஜபிள் ஏஜ் ஃபார் கேர்ள்ஸ் அட் டேஸ். சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயது வயது என்னன்னு நிர்ணயிச்சிச்சு அப்படின்னா 14, ஏஜ் ஆஃப் 14. Second Roman letter, fill in the blanks. First question, dash society was set up by the Christian missionaries in 1819. 1819 கிறிஸ்துவ சமய பரப்பு குழுக்களால் அமைக்கப்பட்டது என்ன சங்கம் அப்படின்ட்டா கல்கட்டா ஃபீமேல் ஜுவனைல். செகண்ட் கொஷின், dash of
சிவகங்கா ஃபவுட் பிரேவ்லி எகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ். சிவகங்கையை சேர்ந்த யார் வந்து பிரிட்டிஷாரை எதிர்த்து வீரமாக போராடினார் அப்படின்னா வேலு நாச்சியார். தேர்ட் கொஷின், சர்வன்ட் ஆஃப் இந்தியா சொசைட்டி வாஸ் ஸ்டார்டட் பை டேஸ். இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவனது யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஃபோர்த் கொஷின், டேஸ் வாஸ் த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சோஷியல் ரெஃபார்மர் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருத்தர் யார் அப்படின்னா பெரியார். இவி ராமசாமி. ஃபிஃப்த் கொஷின், கந்துக்கூரி வீரசலிங்கம் பப்ளிஷ்ட் அ ஜேர்னல் கால்ட் டேஸ். கந்துக்கூரி வீரசலிங்கம் வெளியிட்ட பத்திரிகையோட பேர் என்ன அப்படின்னா விவேகவர்தினி. தேர்ட் ரோமன் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஷின், தியோசபிக்கல் சொசைட்டி டு த ஆப்போசிட் இந்தியன் ட்ராவலர். செகண்ட் கொஷின், சாரதா சதன் டு த ஆப்போசிட் சோஷியல் இவில். தேர்ட் கொஷின், வுட்ஸ் டெஸ்பாச் டு த ஆப்போசிட் ஆனி பெசன்ட். ஃபோர்த் கொஷின், நிக்கோலோ கான்டி டு த ஆப்போசிட் பண்டித ராமபாய். ஃபிஃப்த் கொஷின், டவுரி டு த ஆப்போசிட் 1854. இப்போ இதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், தியோசபிக்கல் சொசைட்டி பிரம்மஞான சபை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆனி பெசன்ட். செகண்ட் கொஷின், சாரதா சதன், அதனோட ஆன்சர் என்னென்னா பண்டித ராமபாய். தேர்ட் கொஷின், வுட்ஸ் டிஸ்பேட்ச், வுட்ஸ் கல்வி அறிக்கை எப்போ வந்துச்சு அப்படின்னா 1854. ஃபோர்த் கொஷின், நிக்கோலோ கவுண்டி, அதனோட ஆன்சர் என்னென்னா இட்டாலியன் ட்ராவலர். ஃபிஃப்த் கொஷின், டவுரி, வரதட்சணை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சோஷியல் இவில். ஃபோர்த் ரோமன் லெட்டர், ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், உமன் வேர் ஹானர்ட் இன் ரிக்வேதிக் பீரியட். ரிக்வேத காலத்தில் பெண்கள் கௌரவிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். உமன் வந்து ரிக்வேத காலத்தில் தான் கௌரவிக்கப்பட்டாங்க. செகண்ட் கொஷின், தேவதாசி சிஸ்டம் வாஸ் அ சோஷியல் இவில். தேவதாசி முறை அப்படிங்கிறது ஒரு சமூக தீமை அப்படின்றாங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். தேர்ட் கொஷின், ராஜாராம் மோகன் ராய் வாஸ் த பியானியர் ஆஃப் இந்தியன் சோஷியல் ரெஃபார்ம் மூமெண்ட். இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தோட முன்னோடி யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் கொஷின், ரிசர்வேஷன் ஆஃப் 23% to women envisaged an improvement in the socio-political status of women. பெண்களுக்கான 23% இடஒதுக்கீடுங்கிறது பெண்களோட சமூக அரசியல் நிலையை மேம்படுத்துவதை குறிக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபிஃப்த் கொஷின், த ஏஜ் ஆஃப் மேரேஜ் வாஸ் raised ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பை த சாரதா ஆக்ட் ஆஃப் 1913. 1913 சாரத சட்டம் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளுக்கான திருமண வயதை உயர்த்தியிருக்கு அப்படின்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். சாரத சட்டம் தான் வந்து சிறுமிகளுக்கான அந்த மேரேஜ் ஏஜை வந்து உயர்த்துச்சு. ஃபிஃப்த் ரோமன் லெட்டர், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் பேர். இதில் இருக்கிற கரெக்டான பேர் எது அப்படின்னா விமென்ஸ் யூனிவர்சிட்டி, ப்ரொஃபஸர் D.K. கார்வே. செகண்ட் கொஷின், ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். சைல்ட் மேரேஜ், சதி, தேவதாஸ் சிஸ்டம், விடோ ரீமேரேஜ். இதில் ஆட் ஒன் என்ன அப்படின்னா விடோ ரீமேரேஜ். தேர்ட் கொஷின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், பேகம் ஹஸ்ரத் மஹால், ராணி லக்ஷ்மி பாய் led an armed revolt against the British. பேகம் ஹஸ்ரத் மஹால், ராணி லக்ஷ்மி பாய் ஆகியோர் ஆங்கிலேயர் மீது ஆயுதமேந்திய கிளர்ச்சியில் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், வேலுநாச்சியார் ஆஃப் சிவகங்கா, தமிழ்நாடு ஃபவுட் பிரேவ்லி எகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். தமிழ்நாட்டில் சிவகங்கையை சேர்ந்த வேலுநாச்சியார் பிரிட்டிஷாருக்கு எதிராக வீரமாக போராடினதாக சொல்கிறாங்க. ஸோ இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஃபோர்த் கொஷின், அசர்சன், ராஜாராம் மோகன் ராய் இஸ் மோஸ்ட் ரிமெம்பர்ட் பை ஆல் இண்டியன்ஸ். ராஜாராம் மோகன் ராய் அனைத்து இந்தியர்களாலும் நினைவில் வைக்கப்படுற ஒருத்தர். ரீசன், he wiped out the evil practice of sati from the Indian society. இந்திய சமுதாயத்தில் இருந்த சதிங்கிற தீய பழக்கத்தை ஒழிச்சது இவர் தான். ஸோ இதனோட ஆன்சர் என்னென்னா அசசன் இஸ் கரெக்ட் அண்ட் ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசசன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. ரீசனும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்கு அப்படின்றாங்க. ராஜாராம் மோகன் ராய் எதனால் எல்லார் மனசுலையும் நினைவில் இருக்கார் அப்படின்னா சதிங்கிற தீய பழக்கத்தை ஒழிச்சதுனால தான். ஸோ அசசன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு தான். ரீசனும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் அசசனுக்கு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் லெசன், இண்டஸ்ட்ரீஸ். First Roman letter, choose the correct answer. First question, silk weaving and household industries come under the category of dash.
பட்டு நெசவு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சார்ந்த தொழில்கள் வந்து எந்த பிரிவுக்கு கீழே வருது அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. செகண்ட் கொஷின், on the basis of ownership the industry can be divided into dash type. உடைமையாளர்கள் அடிப்படையிலான தொழில்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுது அப்படின்னா 4 types. தேர்ட் கொஷின், அமுல் டைரி இண்டஸ்ட்ரி இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ் செக்டர். அமுல் பால் பண்ணை தொழிலகம் அப்படிங்கிறது எந்த துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் செக்டார். ஃபோர்த் கொஷின், iron and steel and cement industries are the example of dash industries. இரும்பு, எஃகு, அப்புறம் சிமெண்ட் தொழிலகங்கள் எந்த தொழிலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா மினரல் பேஸ்ட். ஃபிஃப்த் கொஷின், டெர்ஷியரி ஆக்டிவிட்டி இஸ் டிவைடட் இன்டு டேஷ் டைப்ஸ். சார்பு துறை அப்படிங்கிறது எத்தனை வகையாக பிரிக்கப்படுது அப்படின்னா டூ டைப்ஸ். செகண்ட் ரோமன் லெட்டர், fill in the blanks. ஃபர்ஸ்ட் கொஷின், பேங்கிங் இஸ் அ டேஷ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. வங்கித்துறை அப்படிங்கிறது என்ன பொருளாதார நடவடிக்கை அப்படின்னா டெர்ஷியரி. செகண்ட் கொஷின், டெர்ஷியரி ஆக்டிவிட்டி இஸ் டிவைடட் இன்டு டேஷ் அண்ட் டேஷ். மூன்றாம் நிலை தொழில்களை என்னென்னவா வகைப்படுத்த முடியும் அப்படின்னா குவாட்டர்னரி அண்ட் குயினரி ஆக்டிவிட்டீஸ். தேர்ட் கொஷின், கவர்மெண்ட் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் கம்ஸ் அண்டர் த டேஷ் கேட்டகரி ஆஃப் டெர்ஷரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அரசாங்க முடிவு எடுக்கும் செயல்முறைகள் எந்த துறைக்கு கீழ் வர்ற மூன்றாம் நிலை செயல்பாடு அப்படின்னா குயினரி. ஃபோர்த் கொஷின், ரா மெட்டீரியல்ஸ் பேஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இஸ் அ டேஷ் இண்டஸ்ட்ரி. மூலப்பொருட்கள் அடிப்படையில் பருத்தி நெசவாலை என்ன தொழிலாகும் அப்படின்னா ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஃபிஃப்த் கொஷின், கேபிட்டல் ரெக்வயர்ட் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் அ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இஸ் மோர் தேன் டேஷ். பெரிய அளவிலான தொழிற்சாலையை நிறுவுவதற்கு தேவையான மூலதனம் எவ்வளோ ஆகும் அப்படின்னா 1 crore. Third Roman letter, match the following. First question, judicial sector to the opposite private sector. Second question, TV telecast to the opposite non-geographical factor. Third question, geographical factor to the opposite quaternary activity. Fourth question, capital to the opposite raw materials. Fifth question, Bajaj Auto to the opposite quaternary activity. இப்போ அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஜுடிஷியல் செக்டார் நீதித்துறை, அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா குயினரி ஆக்டிவிட்டி. செகண்ட் கொஷின், டிவி டெலிகாஸ்ட், அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா குவாட்டர்னரி ஆக்டிவிட்டி. தேர்ட் கொஷின், ஜாகிரபிக்கல் ஃபேக்டர் புவியியல் காரணிகள், அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ். ஃபோர்த் கொஷின், கேபிட்டல், அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா நான் ஜாகிரபிக்கல் ஃபேக்டர். ஃபிஃப்த் கொஷின், பஜாஜ் ஆட்டோ, அதனோட ஆன்சர் வந்து என்னென்னா ப்ரைவேட் செக்டார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜாகிரஃபியில் செகண்ட் லெசன், எக்ஸ்ப்ளோரிங் காண்டினென்ட்ஸ். வித் இந்த ப்ராக்கெட்டில் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகா. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின், த சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் ஆஃப்ரிக்கா இஸ். ஆப்ரிக்காவோட தென்கோடி முனை எது அப்படின்னா கேப் ஆஃப் குட் ஹோப். செகண்ட் கொஷின், த மேன்மேட் கேனல் த்ரோ அண்ட் இஸ்முத்தஸ் பிட்வீன் எகிப்த் அண்ட் சீனாய் பென்சுலா இஸ். எகிப்துக்கும் சீனாய் தீபகற்பத்துக்கும் இடையில் இருக்கிற ஒரு நிலச்சந்தி வழியாக உருவாக்கப்பட்ட செயற்கை கால்வாய் எது அப்படின்னா சுவஸ் கேனல். தேர்ட் கொஷின், இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த மெடிட்டரேனியன் climate consider the following statements and choose the correct answer. மத்திய திரைக்கடல் காலநிலையோட தொடர்பு இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எது அப்படின்னா செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா த சம்மர்ஸ் ஆர் ஹாட் அண்ட் ட்ரை, வின்டர்ஸ் ஆர் ரெய்னி. கோடை காலம் வெப்பமாகவும் வறண்டதாகவும் இருக்கும், குளிர்காலம் வந்து மழையோடு இருக்கும் அப்படின்றாங்க. ஃபோர்த் கொஷின், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் க்ரோன். சிட்ரஸ் வகை பழங்கள் வந்து அங்கே வளர்க்கப்படுதுன்றாங்க. ஸோ இந்த செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபோர்த் கொஷின், த ரேஞ்ச் விச் செப்பரேட்ஸ் த வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் இன் ஆஸ்திரேலியா இஸ். ஆஸ்திரேலியாவோட மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பிரிக்கிற மலைத்தொடர் எது அப்படின்னா கிரேட் டிவைடிங் ரேஞ்ச். ஃபிஃப்த் கொஷின், கல்கூர்லி இஸ் ஃபேமஸ் ஃபார் டேஷ் மின்னிங். கல்கூர்லி சுரங்கம் எந்த கனிமத்துக்கு புகழ் பெற்றது அப்படின்னா கோல்டு. செகண்ட் ரோமன் லெட்டர், fill in the blanks. First question, அட்லஸ் மவுண்டைன் இஸ் லொக்கேட்டட் இன் டேஷ் காண்டினென்ட்.
அட்லஸ் மலை எந்த கண்டத்தில் இருக்குது அப்படின்னா ஆஃப்ரிக்கன். செகண்ட் கொஷின், டேஸ் இஸ் த ஹையஸ்ட் பீக் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்காவோட மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா மவுண்ட் கிளிமஞ்சரோ. தேர்ட் கொஷின், டேஸ் இஸ் த மோஸ்ட் காமன் ட்ரீ இன் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அதிகமான மரம் எது அப்படின்னா யூகாலிப்டஸ். ஃபோர்த் கொஷின், த டெம்பரேட் கிராஸ்லேண்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா இஸ் கால்ட் டேஸ். ஆஸ்திரேலியாவில் உள்ள மிதவெப்ப மண்டல புல்வெளி அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்க அப்படின்னா டவுன்ஸ். ஃபிஃப்த் கொஷின், டேஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ரிசர்ச் ஸ்டேஷன் இன் அண்டார்டிகா. அண்டார்டிகாவில் நிறுவப்பட்ட முதல் இந்திய ஆய்வு நிலையம் எது அப்படின்னா தக்ஷின் கங்கோத்ரி. தேர்ட் ரோமன் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஷின், பினாக்கிள் டு த ஆப்போசிட் ஈக்வட்டோரியல் ஃபாரஸ்ட். செகண்ட் கொஷின், grill to the opposite salt lake. Third question, ostrich to the opposite small red fish. Fourth question, lake Erie to the opposite flightless bird. Fifth question, jewel of the earth to the opposite pointed limestone pillars. இப்போ அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், பினாக்கிள், அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா பாயிண்டட் லைம்ஸ்டோன் பில்லர்ஸ். பினாக்கிள் அப்படிங்கிறது என்னன்னா சுண்ணாம்பு பாறை தூண்கள் அப்படிம்பாங்க. செகண்ட் கொஷின், krill, அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஸ்மால் ரெட் ஃபிஷ். தேர்ட் கொஷின், ஆஸ்ட்ரிச், நெருப்புக்கோழி. நெருப்புக்கோழிங்கிறது என்னென்னா ஃப்ளைட்லெஸ் பேர்டு, பறக்க முடியாத பறவை. ஃபோர்த் கொஷின், லேக் ஐரி, அதனோட ஆன்சர் என்னென்னா சால்ட் லேக். ஃபிஃப்த் கொஷின், ஜுவல் ஆஃப் த எர்த். எர்த்தோட ஜுவல் எது அப்படின்னா ஈக்வட்டோரியல் ஃபாரஸ்ட். ஃபோர்த் ரோமன் லெட்டர். ஃபர்ஸ்ட் கொஷின், அசர்சன். அரோரா இஸ் அ கர்டைன் ஆஃப் கலர் லைட்ஸ் அப்பியர் இன் த ஸ்கை. அரோரா அப்படிங்கிறது வானத்தில் தெரிகிற வண்ண ஒளிகள் அப்படின்றாங்க. ரீசன், தே ஆர் காஸ்ட் பை மேக்னெட்டிக் ஸ்டோம்ஸ் இன் த அப்பர் அட்மாஸ்பியர். அதெல்லாம் வளிமண்டலத்தோட மேல் அடுக்கில் காந்த புயலால் ஏற்படுது அப்படின்றாங்க. ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னா அசர்சன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். அசர்சன் கரெக்டாக இருக்குது பட் அதுக்கான ரீசன் கரெக்டாக இல்லை. அசர்சனுக்கான ரீசன் கீழே கொடுக்கல. செகண்ட் கொஷின், அசர்சன், எ geological feature of Africa is the Great Rift Valley. ஆஃப்ரிக்காவின் நிலவியல் தோற்றங்களில் ஒரு முக்கிய அம்சம் பெரிய பிளவு பள்ளத்தாக்கு அப்படின்றாங்க. ரீசன், a rift valley is a large crack in the earth's surface formed by tectonic activity. புவியின் உள்விசை காரணத்தால் புவியோட மேற்பரப்பில் பெரிய பிளவு உண்டாச்சு அப்படின்றாங்க. ஸோ அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா போத் அசர்சன் அண்ட் ரீசன் ஆர் இண்டிவிஜுவலி ட்ரூ. ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் அசர்சன். அசர்சன் அண்ட் ரீசன் இண்டிவிஜுவலாக ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. ரீசனும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனாக அசர்சனுக்கு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபியில் தேர்ட் லெசன், மேப் ரீடிங். First Roman letter, choose the best answer. First question, the subject which deals with map making process is dash. புவிப்பட தயாரிப்பு முறை குறித்து கையாளும் பாடப்பிரிவு எது அப்படின்னா cartography. Second question, a map that shows the physical feature of an area is called dash. ஒரு பகுதியின் இயற்கை அம்சங்களை காட்டும் புவிப்படம் எது அப்படின்னா ரிலீஃப் மேப். தேர்ட் கொஷின், shallow water bodies are represented by dash colors. ஆழம் குறைந்த நீர்ப்பகுதிகள் என்ன வண்ணம் மூலம் குறிப்பிடப்படுது அப்படின்னா லைட் ப்ளூ. ஃபோர்த் கொஷின், the maps which are known as plans are dash. பிளான்கள் என்று அழைக்கப்படும் புவிப்படங்கள் எது அப்படின்னா கேடஸ்ட்ரல் மேப்ஸ். ஃபிஃப்த் கொஷின், ஆக்சுவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் கேன் பி ரெப்ரசன்டட் பை. மக்கள் தொகை பரவலை எதன் மூலம் பார்க்க முடியும் அப்படின்னா டாட்ஸ். செகண்ட் ரோமன் லெட்டர், fill in the blanks. First question, the globe is the true representation of the dash. புவிக்கோள மாதிரிங்கிறது எதனோட உண்மையான உருவ மாதிரி மயமாக்கும் அப்படின்னா earth. Second question, a way of representing the spherical earth on a flat surface is dash. புவியின் கோள வடிவத்தை ஒரு சமதள பரப்பில் வரையப்படும் முறையை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா மேப் அப்படின்வாங்க. தேர்ட் கொஷின், a line that joins the points of equal elevation is dash. சம அளவு உயரம் இருக்கிற இடங்களை இணைக்கும் கோடுகளை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஐசோலைன். ஃபோர்த் கொஷின், cadastral maps are usually maintained by dash.
காணி படங்கள் பொதுவாக எதால் பராமரிக்கப்படுது அப்படின்னா கவர்மெண்ட்டால். ஆன்சர் வந்து கவர்மெண்ட். 5th கொஷின், டேஸ் மேப் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் அ ஸ்பெசிஃபிக் தீம். எந்த படங்கள் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னா தீமெட்டிக் மேப். 3rd Roman letter, match the following. A, legend to the opposite, 45 degree. B, northeast to the opposite, brown color. C, contour line to the opposite, thematic map. D, cadastral map to the opposite, key of a map. E, choropleth to the opposite, taxation. இப்போ இதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. லெஜண்ட் புவிப்பட விளக்கம், அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா கீ ஆஃப் த மேப், புவிப்படத்தோட திறவுகோல் அப்படின்றாங்க. பி, நார்த் ஈஸ்டோட ஆன்சர் என்னென்னா 45 டிகிரி. சி, கான்டர் லைன், சம உயரக்கோடு, அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா ப்ரௌன் கலர். டி, கெடஸ்ட்ரல் மேப், காணி படம் அப்படிங்கிறது எது அப்படின்னா டாக்ஸேஷன். இ, கோரோப்ளித், அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா thematic map. 4th Roman letter, match the statements with the reason and select the correct answers. First question, statement, small scale maps can show only major features. சிறிய அளவை புவிப்படங்களில் பிரதான தோற்றங்களை மட்டுமே காண்பிக்க முடியும் அப்படின்றாங்க. ரீசன், டியூ டு லேக் ஆஃப் ஸ்பேஸ் இட் ஷோஸ் லார்ஜ் ஏரியாஸ் லைக் காண்டினென்ட்ஸ் அண்ட் கண்ட்ரீஸ். குறைந்த அளவு இடமே இருக்கிறதுனால பெரிய பரப்பலான கண்டங்களையும் நாடுகளையும் மட்டுமே காண்பிக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ இதனோட ஆன்சர் என்னென்னா போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் ஆர் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட்டும் ரீசனும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்கு, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக இருக்குது. செகண்ட் கொஷின், ஸ்டேட்மெண்ட், த கன்வென்ஷனல் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் ஆர் த கீஸ் ஆஃப் மேப் ரீடிங். மரபு குறியீடுகளும் சின்னங்களும் வரைபடத்தோட திறவுகோல் அப்படின்றாங்க. ரீசன், தீஸ் சிம்பிள்ஸ் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் அ லிமிட்டட் ஏரியா. இது வந்து குறைந்த அளவிலான படத்தில் அதிக விவரங்களை தருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனோட ஆன்சர் என்ன, போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் ஆர் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட்டும் ரீசனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன், டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் பாலிசி. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின், த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இஸ் அவர் டேஷ். இந்திய ஆயுதப்படையோட தலைமை தளபதி யார் அப்படின்னா பிரசிடெண்ட். செகண்ட் கொஷின், த பிரைமரி மிஷன் ஆஃப் இந்தியன் ஆர்மி இஸ் டு என்ஷூர் டேஷ். இந்திய இராணுவ படையோட முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா நேஷ்னல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்பு. நேஷ்னல் யூனிட்டி, தேசிய ஒற்றுமை. டிஃபெண்டிங் த நேஷன் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை காப்பாற்றுறது. இந்த மூணுமே தான் ப்ரைமரி மிஷன் ஆஃப் இந்தியன் ஆர்மி என்ஷூர் பண்ணுறது. தேர்ட் கொஷின், த ஆர்மி டே இஸ். இராணுவ தினம் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா 15th January. ஃபோர்த் கொஷின், அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டேஷ். அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் எதுக்கு கீழே செயல்படுது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஃபிஃப்த் கொஷின், இந்தியன் கோஸ்ட் கார்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன். இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1978. சிக்ஸ்த் கொஷின், இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி இஸ் பேஸ்ட் ஆன் செவரல் பிரின்சிபல்ஸ், ஒன் ஆஃப் விச் இஸ் டேஷ். இந்திய வெளியுறவு கொள்கையானது பல்வேறு கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது அப்படின்றாங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னா பஞ்சசீல். செவன்த் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐலாண்ட்ஸ் பிலாங்டு டு இந்தியா. தீவுகள் இந்தியாவுக்கு கொடுத்துருக்கிற தீவில் இந்தியாவுக்கு சொந்தம் இல்லாத தீவு எது அப்படின்னா அந்தமான் அண்ட் லக்ஷதீப் ஐலாண்ட். செகண்ட் ரோமன் லெட்டர், fill in the blanks. First question, the Madras Regimental Army Center is at dash. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பிரிவின் மையம் அமைஞ்சிருக்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னா வில்லிங்டன், உதகமண்டலம். செகண்ட் கொஷின், த இந்தியன் நேவி சீஃப் இஸ் டேஷ். இந்திய கடற்படையின் தலைமை தளபதி யார் அப்படின்னா அட்மிரல். தேர்ட் கொஷின், டேஷ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஆஃபீஸர் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டு பி ப்ரொமோட்டட் டு 5-star ரேங்க் மார்ஷல் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இந்திய விமானப்படையிலிருந்து
நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர் பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யார் அப்படின்னா அர்ஜன் சிங். 4th question. The chief architect of India's foreign policy was dash. இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில் வடிவமைத்த முதல் சிற்பி யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. 5th question. The word non-alignment was coined by dash. அணிசேராமை என்ற சொல்ல உருவாக்குனது யார் அப்படின்னா V.K. கிருஷ்ணன் மேனன். 3rd Roman letter, match the following. First question, Nelson Mandela. To the opposite, 8 members. Second question, National War Memorial. To the opposite, Field Marshal. Third question, Manaksha. To the opposite, Energy Development. Fourth question, SARC. To the opposite, Apartheid. Fifth question, BCIM. To the opposite, New Delhi. இப்போ என்னோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் நெல்சன் மண்டேலா, அதனோட ஆன்சர் என்னென்னா அப்பார்த்தேட். செகண்ட் கொஷின் நேஷ்னல் வார் மெமோரியல், தேசிய போர் நினைவு சின்னம் எது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. தேர்ட் கொஷின் மானக்ஷா, அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபீல்ட் மார்ஷல். ஃபோர்த் கொஷின் சார்க்கில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கன்னா 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஃபிஃப்த் கொஷின் பிசிஐஎம், அதனோட ஆன்சர் என்னென்னா எனர்ஜி டெவலப்மெண்ட். ஃபோர்த் ரோமன் லெட்டர், ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் சர்வ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். மத்திய ஆயுத காவல் படை வந்து பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுது அப்படின்றாங்க. ஸோ அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். மத்திய ஆயுத காவல் படை பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே செயல்படலை. செகண்ட் கொஷின் த மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இன்ஃபேட்ரி ரெஜிமெண்ட். மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுங்கிறது பழமையான காலாட்படை பிரிவில் ஒன்று அப்படின்றாங்க. ஸோ இதனோட ஆன்சர் என்னென்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் இது. தேர்ட் கொஷின் த ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் விங் ஆஃப் த CRPF. விரைவு அதிரடி படையானது மத்திய ரிசர்வ் காவல் படையில் ஒரு சிறப்பு பிரிவு அப்படின்றாங்க. ஸோ இதனோட ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். ஃபோர்த் கொஷின் NCC கேடட்ஸ் ஆர் கிவன் பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங். NCC மாணவர்களுக்கு அடிப்படை இராணுவ பயிற்சி அளிக்கப்படுதுன்றாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். NCC மாணவர்களுக்கு இராணுவ பயிற்சி கொடுக்குறாங்க. ஃபிஃப்த் கொஷின் பங்களாதேஷ் இஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியா. வங்காளதேசம் இந்தியாவோட ஒரு பகுதி அப்படின்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். பங்களாதேஷ் வந்து இந்தியாவோட பார்ட் இல்லை. சிக்ஸ்த் கொஷின் மியான்மர் இஸ் ஐலாண்ட் பிரிட்ஜ் டு ஏஷியன் நேஷன்ஸ். இந்தியாவுக்கும் ஏஷியன் என்ற கூட்டமைப்பில் இருக்கிற நாடுகளுக்கும் மியான்மர் ஒரு நிலப்பாலமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதோட ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். நிலப்பாலமாக இருக்கிறது வந்து இந்தியாவுக்கும் ஏஷியன் கூட்டமைப்பில் இருக்கிற நாடுக்கும் நிலப்பாலமாக இருக்கிறது மியான்மர் தான். ஃபிஃப்த் ரோமன் லெட்டர், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் கொஷின் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஆயுதப்படை தொடர்பான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், The Indian Army is the land-based branch of armed forces. இந்திய இராணுவ படை ஆயுதப்படையோட நில அடிப்படையிலான பிரிவு அப்படின்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், the mission of Indian Army is not only ensure the national security but also conduct humanitarian rescue operations. இந்திய இராணுவ படையோட நோக்கம் என்ன அப்படின்னா தேசிய பாதுகாப்பை உறுதி செய்கிறது மட்டும் இல்லாமல் மனித மீட்பு நடவடிக்கைகளையும் ஈடுபடுறது. ஸோ இதில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ரெண்டுமே தான். போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். செகண்ட் கொஷின் அசர்சன், த பிரசிடென்ட் இஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் இந்தியா. குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப்படையோட தளபதி அப்படின்றாங்க. ரீசன், த பிரசிடென்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் ஆக்குபைஸ் த ஹையஸ்ட் பொசிஷன். குடியரசுத் தலைவர் நாட்டோட தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலையிலையும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா அசர்சன் இஸ் கரெக்ட். ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசர்சன். அசர்சன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. ரீசனும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனை அசர்சனுக்கு கொடுத்துருக்கு. தேர்ட் கொஷின் அசர்சன், இந்தியா ஹேஸ் ஃபேவர்ட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன். பன்னாட்டு கூட்டுறவை இந்தியா ஆதரிக்கிறதா சொல்கிறாங்க. ரீசன், ஷி பிலீவ்ஸ் தட் ஆல் டிஸ்பியூட்ஸ் அமாங் நேஷன்ஸ் கேன் பி சால்வ்ட் த்ரூ ஃப்ரெண்ட்லி கோஆப்ரேஷன்.
நட்பு கூட்டுறவு மூலம் நாடுகளுக்கிடையே இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும்னு இந்தியா நம்புது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட ஆன்சர் என்னென்னா அசசன் இஸ் கரெக்ட், ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசசன். அசசன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. ரீசனும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் அசசன் கொடுத்துருக்கு. 4th question, which of the following statement is not true about apartheid? apartheid பற்றின ராங்கான ஸ்டேட்மெண்ட் எது? இனவெறியை பற்றின ராங்கான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா 3rd statement, the policy of racialism is practiced in India. இனப்பாகுபாட்டு கொள்கை இந்தியாவில் நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொன்ன இந்த 3rd statement மட்டும் தான் ராங்கான ஸ்டேட்மெண்ட். 5th question, find the odd one out. மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, மியான்மர், லக்ஷதீப். இதில் ஆட் ஒன் என்ன அப்படின்னா மியான்மர். மற்ற எல்லாமே வந்து ஐலாண்ட்ஸ், இது மட்டும் ஐலாண்டு இல்லை. ஸோ இதில் ஆட் ஒன் எது அப்படின்னா மியான்மர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிவிக்ஸில் 2nd lesson, த ஜுடிஷியரி. First Roman letter, choose the correct answer. First question, the highest and final judicial tribunals of India is. இந்தியாவோட மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை எது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். Second question, judicial system provides a mechanism for resolving dispute between. எதுக்கு இடையே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு செயல்முறையை நீதிமன்ற அமைப்பு வழங்குச்சு அப்படின்னா சிட்டிசன் அண்ட் த கவர்மெண்ட், 2 state governments. இந்த மூணுக்குமே தான். 3rd question, the dispute between states of India comes to the Supreme Court under. கீழே கொடுத்துருக்கிறதுல எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கிடையேயான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை பண்ணுது அப்படின்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். 4th question, which of the following state or union territories have a common high court? எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை வச்சிருக்கு அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா அண்ட் சண்டிகர். 5th question, the system of public interest litigation has been introduced in India by. பொதுநல வழக்கு முறை இந்தியாவில் எதால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டால். 6th question, how many courts are there in apex level in India? இந்தியாவில் உச்ச நிலையில் இருக்கிற நீதிமன்றங்கள் எத்தனை அப்படின்னா only one. 7th question, சுப்ரீம் கோர்ட் இஸ் லொக்கேட்டட் அட். உச்சநீதிமன்றம் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லி. 8th question, எஃப்ஐஆர் மீன்ஸ் எஃப்ஐஆரோட எக்ஸ்பான்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். 9th question, the court that hear criminal case are called. குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா செஷன்ஸ் கோர்ட். 2nd Roman letter, fill in the blanks. First question, the Das High Court is the oldest high court in India. எந்த நீதிமன்றம் இந்தியாவின் பழமையான நீதிமன்றம் அப்படின்றாங்கன்னா கல்கட்டா. 2nd question, the framers of the constitution established dash and dash judiciary in India. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் எதனுடன் இந்திய நீதித்துறையை நிறுவினாங்க அப்படின்னா இண்டிபெண்ட் அண்ட் இம்பார்ஷியல். 3rd question, dash a famous French philosopher proponented the idea of an independent judiciary. புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவ ஞானியான யார் ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்தார் அப்படின்னா மாண்டெஸ்கியூ. 4th question, dash deals with dispute over money, property and social matters. பணம், சொத்து, சமூகம் தொடர்பான பிரச்சனைகளை கையாள்றது எது அப்படின்னா சிவில் லா. 5th question, during ancient times most of the king's courts dispensed justice according to dash. பழங்காலத்தில் பெரும்பாலான அரசர்களோட நீதிமன்றத்தில் எதன்படி நீதியை வழங்கினாங்க அப்படின்னா தர்மத்தின்படி தான் நீதியை வழங்கினாங்க. 3rd Roman letter, match the following. First question, Supreme Court to the opposite, social duties. 2nd question, High Court to the opposite, speedy justice. 3rd question, Lok Adalt to the opposite, highest court of appeal. 4th question, Sir Elijah MP to the opposite, highest court in the states. 5th question, Smritis to the opposite, சீஃப் ஜஸ்டிஸ். இப்போ இதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் சுப்ரீம் கோர்ட், அதனோட ஆன்சர் என்னன்னா ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். 2nd கொஷின் ஹை கோர்ட், அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஹையஸ்ட் கோர்ட் இன் த ஸ்டேட்ஸ். 3rd கொஷின் லோக் அடால்ட், அதனோட ஆன்சர் என்னென்னா ஸ்பீடி ஜஸ்டிஸ்.
ஃபோர்த் கொஷின் சர் எலிஜா எம்பே. ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்தோட ஆன்சர்ஸ் வந்து இதில் மாறி இருக்குது. கரெக்டான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா ஃபோர்த் ஒன்னோட கரெக்டான ஆன்சர் சீஃப் ஜஸ்டிஸ். ஃபிஃப்த்து கொஷின் ஸ்மிரிட்டிஸ், அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா சோஷியல் டியூட்டிஸ். ஃபோர்த் ரோமன் லெட்டர் true or false. First question, the Supreme Court of India was inaugurated on 28th January 1951. 1951 ஜான்வரி 28 இந்திய உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். 1951 அது வந்து நடக்கலை. செகண்ட் கொஷின், டியூரிங் த துக்ளக் பீரியட் த கோட் ஆஃப் ப்ரொசீஜர் வாஸ் ரிட்டன் இன் அரேபிக். துக்ளக் ஆட்சி காலத்தில் சட்ட நடைமுறைகள் வந்து அரபு மொழியில் எழுதப்பட்டுச்சு அப்படின்றாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். துக்ளக் ஆட்சி காலத்தில் சட்ட நடைமுறைகள் எல்லாம் அரபுல தான் எழுதப்பட்டுச்சு. தேர்ட் கொஷின், த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 மேட் ப்ரொவிஷன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். 1773 ஒழுங்குமுறை சட்டம் உச்சநீதிமன்றம் அமைப்புக்கு வழிவகுத்துச்சு அப்படின்றாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். ஃபோர்த் கொஷின், சதர் திவானி அடல்ட் வாஸ் அ கிரிமினல் கோர்ட் ஆஃப் அப்பீல். சதர் திவானி அடல்ட் வந்து ஒரு குற்றவியல் நீதிமன்றம் அப்படின்றாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். சதர் திவானி அடல்ட் வந்து குற்றவியல் நீதிமன்றம் இல்லை. ஃபிஃப்த் கொஷின், த அலகாபாத் ஹை கோர்ட் இஸ் த லார்ஜஸ்ட் கோர்ட் இன் இந்தியா. இந்தியாவில் மிகப்பெரிய நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றம் அப்படின்றாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். லார்ஜஸ்ட் கோர்ட் எதுனா அலகாபாத் ஹை கோர்ட் தான். சிக்ஸ்த் கொஷின், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா செக்யூர்ஸ் ஜஸ்டிஸ் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைத்து குடிமக்களுக்கான நீதியை பாதுகாக்குது அப்படின்றாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் கொஷின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். First statement, a law commission was set up by Macaulay. மக்காலே பிரபுவால் ஒரு சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இட் கோடிஃபைட் த இந்தியன் லாஸ். இது இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியிருக்கு அப்படின்றாங்க. ஸோ இந்த விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் கிவன் அபவ் இஸ் ஆர் கரெக்ட். இதில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா போத் 1 and 2 ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். செகண்ட் கொஷின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். First statement, an Indian penal code was prepared in 1860. இந்திய தண்டனை சட்டம் 1860 உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், the Calcutta High Court was established in 1862. கல்கத்தா உயர்நீதிமன்றம் வந்து 1862 நிறுவப்பட்டுச்சு அப்படின்றாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், the Government of India Act 1935 created Federal Court. 1935 இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்குச்சு அப்படின்றாங்க. ஸோ இதில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஆல் த எபவ். மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். தேர்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ அபவுட் இந்தியாஸ் சுப்ரீம் கோர்ட். இந்திய உச்சநீதிமன்றத்தோட தப்பான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா தேர்ட் ஒன், சுப்ரீம் கோர்ட் cannot transfer cases from one high court to another. ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு வழக்குகளை உச்ச நீதிமன்றத்தால் மாற்ற முடியாது அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டோட தப்பான ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் கொஷின், அசர்சன், த சுப்ரீம் கோர்ட் இஸ் அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. உச்ச நீதிமன்றம் ஒரு ஆவண நீதிமன்றம் அப்படின்றாங்க. ரீசன், இட் மெயின்டைன்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் த கோர்ட் proceedings and its decisions are finding upon the lower courts. இது உச்சநீதிமன்றம் நீதிமன்ற நடவடிக்கைகளின் பதிவுகளை பராமரிக்கிறது மற்றும் அதன் முடிவுகளையும் நீதிமன்றம் கீழே கட்டுப்படுத்துது அப்படின்றாங்க. ஸோ அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா அசசன் இஸ் கரெக்ட். ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசசன். அசசன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. ரீசனும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனை அசசனுக்கு கொடுத்துருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆவண நீதிமன்றம் தான். அது வந்து எல்லா நீதிமன்றத்தோட அந்த கட்டுப்பாட்டையும் அதுக்குள்ளே வச்சுருக்குது. ஃபிஃப்த்து கொஷின், அக்ரி ஆர் டிஸ்அக்ரி. ஆப்ஷன் ஏ, எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா கேன் அப்ரோச் த சுப்ரீம் கோர்ட். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்றாங்க. இது வந்து அக்ரி ஸ்டேட்மெண்ட் தான். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உச்சநீதிமன்றத்தை அணுகிறது. ஆப்ஷன் பி, ரிச் அண்ட் பவர்ஃபுல் பீப்புள் கண்ட்ரோல் த ஜுடிஷியரி சிஸ்டம். பணக்கார மற்றும் சக்தி படைத்த மக்கள் வந்து நீதித்துறை அமைப்பை கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்அக்ரி. பணக்கார சக்தி படைத்த மக்கள் வந்து நீதித்துறையை கட்டுப்படுத்துறது இல்லை. ஸோ இது வந்து டிஸ்அக்ரி.
ஆப்ஷன் சி, எவ்ரி சிட்டிசன் ஹேஸ் அ ரைட் டு கெட் ஜஸ்டிஸ் த்ரூ த கோர்ட்ஸ். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நீதிமன்றங்களின் மூலம் நீதியை பெற உரிமை உடையவர் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து அக்ரி ஸ்டேட்மெண்ட் தான். ஆப்ஷன் டி, பொலிட்டிஷியன்ஸ் கேன் நாட் கண்ட்ரோல் ஓவர் ஜட்ஜஸ். பொலிட்டிஷியன்ஸ் கேன் நாட் கண்ட்ரோல் ஓவர் ஜட்ஜஸ். அரசியல்வாதிகள் நீதிபதிகளை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து அக்ரி ஸ்டேட்மெண்ட் தான். அரசியல்வாதிகள் வந்து நீதிபதிகளை கட்டுப்படுத்த முடியாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன், பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர். Choose the correct answer. First question, the public sector in India owes its origin in the DAS industrial policy resolution of the government of India. இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோற்றத்திற்கு காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா 1956. செகண்ட் கொஷின், மிக்ஸ்டு எக்கனாமி இஸ் த மிக்சர் ஆஃப் மெரிட்ஸ் ஆஃப் போத் டேஷ். கலப்பு பொருளாதார நன்மைகளின் கலவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம், இந்த ரெண்டுமே தான். தேர்ட் கொஷின், டேஸ் இஸ் கவர்ன்ட் பை அ company law and controlled by the government as principal major shareholders. எது வந்து நினைவு சட்டம் மற்றும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் முதன்மையான முக்கிய பங்குதாரர் எது அப்படின்னா ஜாயிண்ட் செக்டர். ஃபோர்த் கொஷின், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இஸ் அ டேஷ் அத்தாரிட்டி. இந்தியா இரும்பு எஃகு ஆணையம் என்ன நிறுவனம் அப்படின்னா மகாரத்னா இண்டஸ்ட்ரி. ஃபிஃப்த் கொஷின், பப்ளிக் செக்டார் இஸ் ஆன் டேஷ் மோட்டிவ். பொதுத்துறை எதை உடையது அப்படின்னா சர்வீஸ் மோட்டிவ். செகண்ட் ரோமன் லெட்டர், fill in the blanks. First question, the dash and dash are allotted their respective roles in promoting the economic welfare of all sections of the community. எதெல்லாம் சமூகத்தின் அனைத்து பிரிவினரின் பொருளாதார நலனை மேம்படுத்துவதில் அந்தந்த பணிகளை மேற்கொள்வதில் அரசால் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார். செகண்ட் கொஷின், த ப்ரைவேட் செக்டார் இஸ் ஆன் டேஷ் மோட்டிவ். தனியார் துறையோட நோக்கம் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் மோட்டிவ். தேர்ட் கொஷின், டேஷ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் அ சொசைட்டி. எது ஒரு சமூகத்தின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியோட செயல்முறை அப்படின்னா சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஃபோர்த் கொஷின், த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரைவேட் செக்டார் இஸ் டு கிரியேட் டேஷ் அண்ட் டேஷ். தனியார் துறையின் முக்கிய செயல்பாடுகளை தோற்றுவிக்கிறது எது அப்படின்னா இன்னோவேஷன் அண்ட் மாடர்னைசேஷன். Fifth question, the government is committed to strengthening dash and cooperation among the citizens. குடிமக்கள் மத்தியில் எது ஒத்துழைப்பை வலுப்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டது அப்படின்னா பீஸ். Third Roman letter, match the following. First question, think tank to the opposite primary sector. Second question, agriculture to the opposite gross domestic product. Third question, industries to the opposite Niti Aayog. Fourth question, GDP to the opposite Navaratna industry. Fifth question, BHEL to the opposite secondary sector. இப்போ இதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் திங்க் டேங்கோட ஆன்சர் என்னன்னா நீட்டி ஆயோக். செகண்ட் கொஷின் அக்ரிகல்ச்சர், அதனோட ஆன்சர் என்னன்னா ப்ரைமரி செக்டார். தேர்ட் கொஷின் இண்டஸ்ட்ரீஸ், அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா செகண்டரி செக்டார். ஃபோர்த் கொஷின் ஜிடிபியோட எக்ஸ்பேன்ஷன் வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஃபிஃப்த் கொஷின் BHEL, அதனோட ஆன்சர் நவரத்னா இண்டஸ்ட்ரி. Fourth Roman letter, which is the odd one? First question, which one of the following is not the indicator of the socio-economic development? சமூக பொருளாதார முன்னேற்றத்தை அளவிட எந்த குறியீடு பயன்படுத்தப்படுறது இல்லை அப்படின்னா black money. Fifth Roman letter, which of the following is the correct answer? First question, first statement, the industries which would be exclusively owned by the state or referred to as Schedule A. அரசுக்கு மட்டுமே சொந்தமான தொழில்கள் அட்டவணை ஏல குறிப்பிட்டிருக்குதா சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், the industries in which the private sector could supplement the efforts of the state sector, with the state taking the sole responsibility for starting new units which are specific in Schedule B. தனியார் துறையானது மாநில துறையோட முயற்சிகளுக்கு துணை புரியக்கூடிய தொழில்களான புதிய அலகுகளை தொடங்குவதற்கான முழு பொறுப்பையும் அரசு ஏற்றுக்கொள்வது அட்டவணை பியில் குறிப்பிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் 3,
The remaining industries which were in the private sectors are not mentioned in schedule. தனியார் துறையில் இருந்த மீதமுள்ள தொழில்கள் வந்து எந்த அட்டவணையிலும் குறிப்பிடப்படலை அப்படின்றாங்க. ஸோ இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஆல் ஆர் கரெக்ட். 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். லெசன்ஸ் ஆர் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.